மே 17 இயக்கம் வழங்கும் தமிழ் கனலி செயற்பாட்டாளர் விருது. அரசியல் சமூக களத்தில் தொடர்ந்து மக்கள் பணி செய்து இடர்பல கடந்து தன்னலம் பாராமல் இயங்கி வரும் ஆளுமைகளுக்கு தமிழ் கனலி செயல்பாட்டாளர் விருது வழங்கும் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், ஆய்வாளர், மார்க்சிய பெரியாரிய அம்பேத்கரிய கோட்பாடுகளின் பின்னணி கொண்டு இடதுசாரி தமிழ் தேசிய கருத்தியலை அணுகுபவர் தோழர் வாலாசா வல்லவன் அவர்களுக்கு தமிழ் கனலி செயல்பாட்டாளர் விருது வழங்குவதில் மே 17 இயக்கம் பெருமகிழ்ச்சி அடைகின்றது. ஐயாவை பற்றிய சிறு காணொளி. தமிழ்நாட்டின் மூத்த திராவிட இயக்க சிந்தனையாளர்களில் முக்கியமானவர் தோழர் வாலாசா வல்லவன். சமூக நீதி போராளி ஐயா ஆனைமுத்து அவர்களுடன் இணைந்து 1983 ஆண்டு முதல் பெரியார் சம உரிமை கழகத்தில் பணியாற்ற தொடங்கினார். இன்று மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் துணை பொதுச் செயலாளராக சமூக பணியில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். தமிழ் ஈழ உணர்வுடன் விடுதலை புலிகளுக்கான ஆதரவை வெளிப்படையாக தெரிவித்தவர். 1984 ஆண்டு விடுதலை புலிகளுக்காக கண்காட்சி நடத்தி பரப்புரையில் ஈடுபட்டவர். பெரியார் மற்றும் அம்பேத்கர் குறித்து ஆழமான ஆய்வுகளை செய்தவர். தமிழ்நாட்டின் அரசியல் மற்றும் வரலாறு குறித்து நடமாடும் வரலாற்று பெட்டகமாக திகழ்பவர். பெரியார் மீது சுமத்தப்படும் அவதூறுகளுக்கு வரலாற்று ஆதாரங்களோடு பதிலளித்து வருபவர். பல முக்கிய அரசியல் நூல்களை எழுதியவர். புதிய சிந்தனையாளன் இதழின் ஆசிரியர். அரை நூற்றாண்டுக்கு மேலாக திராவிட தமிழ் தேசிய சிந்தனைகளை எழுத்திலும் பேச்சிலும் பரப்பி வரும் சிந்தனையாளர். இத்தகைய சமூக செயற்பாட்டாளரான தோழர் வாலாசா வல்லவன் அவர்களுக்கு தமிழ் கனலி விருது வழங்குவதில் மே 17 இயக்கம் பெருமை கொள்கிறது. ஐயா வாலாசா வல்லவன் அவர்களை தெரியாத பெரியாரியவாதிகள் இருக்க இயலாது. இந்த விருதை அவருக்கு வழங்குவதிலே நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுக்கு அவர் ஆசிரியராக பல வகுப்புகளை எடுத்தவர். அவருக்கு மரியாதை செய்வதிலே மாணவர்களாக நாங்கள் மகிழ்ச்சி கொள்கின்றோம். அந்த விருதேற்பு குறித்து ஓரிரு வார்த்தைகள் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள். நான் 1982 மேல்விசாரம் அப்துல் ஹக்கீம் கல்லூரியில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கும் பொழுது ஆனைமுத்து ஐயா அவர்கள் எழுதிய பெரியார் ஈவேரா சிந்தனைகள் என்கிற 3 தொகுதிகளை கோடை விடுமுறையில் படித்தேன். 3 தொகுதிகளையும் காஞ்சிபுரம் பக்கத்தில் உள்ள தாமல் கிராமத்தில் படித்து, அந்த நூலகர் பாலாஜாபாத்லேருந்து வருவார். 11 மணிக்கு எல்லோரையும் அனுப்பிடுவார். நான் மட்டும் கெஜ்ஜி கேட்பேன், உங்களை தொல்லை பண்ணல, நீங்கள் சாப்பிட்டு தூங்க, நான் மட்டும் படிக்கிறேன்னு. 2-3 நாள் பார்த்தாரு. நீ வீட்டுக்கு எடுத்து போய் படிப்பான்னு கொடுத்தாரு. ஏன்னா அது ரெஃபரன்ஸ் வெளியே கொடுக்க மாட்டாங்க அந்த நூல். 3ஐயும் படித்து முழுமையாக பெரியாரியவாதியாக மாறி பாலாஜாப்பேட்டையில் போய் பார்த்து, இது போல் படிச்சுட்டா சும்மா இருக்க முடியாது, பேசுவாங்க. அங்கே கருப்பு சட்டையில் கடவுள் இல்லைன்னு சிவப்பில் எம்ப்ராய்டரி பண்ணி வச்சுருப்பேன். அப்போல்லாம் நம்ம யாருன்னு வெளியே தெரியணும் அப்படின்றதுக்காக கல்லூரி படிக்கும்போதே அப்போது ஆனைமுத்து ஐயாவுக்கு எழுதி போட்டு அவருடைய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு 83 முதல் அவருடைய இயக்கத்தில் முழு நேர என்னுடைய ஆர்வத்தை பார்த்து 89 சென்னைக்கு அவர் அழைத்து கொண்டார். வேறு எந்த வேலைக்கு நான் போகல, ஊதியமும் பெறலை. என் மனைவி சம்பாதிக்கிறாங்க, அரசு ஊழியர். இயக்கத்தில் ஊதியம் பெறாமல் 35 ஆண்டு காலமாக ஆனைமுத்து ஐயா அவர்களுக்கு பக்கபலமாக அவர் மறைந்த பிறகும் அவருக்கு 100ஆண்டு விழாவை எடுத்து ஒரு சிறப்பு மலரை உதயநிதி அவர்களை கொண்டு வெளியிட்டோம்.
ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் மலரை வெளியிட்டு வருகிறோம். இயக்க நிகழ்ச்சிகளில் இந்த போலி தமிழ் தேசியவாதிகளின் முகத்திரையை கிழிப்பதற்காக 2012 முதல் நீதி கட்சி தொடங்கிய காலம் முதல் தொடர்ச்சியாக சிந்தனையாளர் ஏட்டில் 64 கட்டுரைகள் எழுதினேன். திராவிடர் இயக்கம் தமிழ் தேசியத்திற்கு தடைக்கல்லா படிக்கல்லா, இது படிக்கல் தான், தடை கிடையாது திராவிடர் இயக்கம் என்பதை நிறுவி இருக்கிறேன். ஆதாரபூர்வமாக அந்த புத்தகம் எங்கும் விற்பனைக்கு கிடைக்கிறது. தொடர்ந்து பெரியார் தமிழ் இனத்தின் பகைவரா, மாப்போசியும் ஆதித்தனாரும் தமிழ் தேசிய தலைவர்களா, இப்படி அதுக்காக செங்கோலை 6000 பக்கம் படித்தேன். மாப்போசி எப்படி இந்திய ஆதரவாளர், சமஸ்கிருத ஆதரவாளர், இந்திய ஆதரவாளர் எல்லாம் செங்கோல் தேதியோடு போட்டு எழுதியிருக்கிறேன். இவர்கள் போலி தமிழ் தேசியர்கள். இன்றைக்கு மணியரசன், சீமான் போன்றவர்கள் போலி தமிழ் தேசியர்களை தலைவர்களாக கொண்டு தமிழ் தேசியத்துக்கு துரோகம் இழைக்கிறார்கள். உண்மையான தமிழ் தேசிய போராளி பெரியாரும் திராவிட இயக்கம்தான் என்பதை என்னுடைய எழுத்தின் மூலம் நிறுவி இருக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்து என்னை பெருமைப்படுத்திய மே 17 இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் திருமுருகன் காந்தி மற்றும் தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பணி தொடரும். தோழர்களோடு கணத்தில் இறங்கி மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சியும் போராடும். நீங்களும் நாங்களும் வேறல்ல, ஒன்றிணைந்து போராடுவோம். எதிர்கால தமிழகத்தை ஒரு விடியலுக்கான தமிழகமாக மாற்றுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.